அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் மேலும் அண்டை வீட்டார்கள் சம்பந்தமாக ஹதீஸ்கள் பார்ப்போம். இது புகாரி 2566, முஸ்லிம் 1868. எந்த ஹதீஸ் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முஸ்லிம் பெண்களே, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஒரு ஆட்டின் புலம்பை அன்பளிப்பாக கொடுத்தால் அதை கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் இழிவாக கருதாதீர்கள். கொடுக்குறவங்க எது கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தோடு தரக்கூடாது. வாங்குறவன் இது போய் கொடுத்துருக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணத்தை கூட வாங்கக்கூடாது. கொடுத்தலும் வாங்குதலும் அல்லாஹ் கூறிவிட்டான், அண்டை வீட்டிற்கு இந்த உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு தான், அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? அல்லாஹ்விற்காக கொடுத்தலும் அல்லாஹ்விற்காக வாங்கலும் இருக்கணும். அடுத்த ஹதீஸ், இது எங்களுக்கே அப்படியே பேசுகிற மாதிரியும் இருக்கும். அது எப்படின்னா, ஆயிஷா அவங்க கேட்குறாங்க, புகாரி 2259, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் உள்ளன, நான் யாருக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்பளிப்பை யாருக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு, உங்களுக்கு யாருடைய வீட்டு வாசல் நெருக்கமாக உள்ளதோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது மற்றவங்க தர வேண்டாம்னு சொல்லலை, யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, யாருடைய வீட்டு வாசல் நெருக்கமாக இருக்கின்றதோ அவங்களுக்கு முதல்ல கொடுங்க. அதாவது நீங்கள் ஒரு பிளேட் பிரியாணி தான் வச்சுருக்கிறீங்க எக்ஸ்ட்ராவாக தர்றதுக்கு, அப்போது யாருடைய வீட்டு வாசல் பக்கமாக இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற அர்த்தம் இருக்குது. டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக இப்படி தான் அர்த்தம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸில் நாம் அமல் செய்வோம், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.